மொத்தம் 10 கியர் இருக்கிறதுனால வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும். இதுல ஒரு சென்சார் இருக்கு. டிரைவர் குடிச்சிருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, குடிச்சிட்டு டிரைவர் சீட்ல இருந்தாலே வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இங்க ஒரு சென்சார் இருக்கு. இது என்ன பண்ணுனாக்கி டிரைவர் தூக்கத்துல இருக்கும் போது வண்டி அலாரம் சவுண்ட் அடிச்சு வண்டி மூவ் ஆகாது, ஸ்லோ ஆயிரும். அதே மாதிரி இந்த வண்டியில ஃபுல் ஏசி, நல்லா கூலிங் வரும். கார்ல இருந்து கூலிங் ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வண்டி எம்டி வெயிட் 17,500 கிலோ. லோடு வெயிட் பாசிங் லோடு 35 டன் ஏத்தலாம். 35 டன் லோடு ஏத்தனட்டு வண்டியோட சேர்த்து 49 டன்னு, அதாவது 49,500 கிலோ. அதே மாதிரி இந்த வண்டியில ரிவர்ஸ் கேமரா உண்டு. அதுக்கு இங்க ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கியர் நம்ம ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். அதே மாதிரி இந்த வண்டியோட டிரைவர் சீட்ல மட்டும் இருந்தா போதும், இந்த வண்டியோட முழு கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கும். மேல உள்ள கண்ணாடியில பாத்தீங்கன்னா பின்ன ஃபுல்லா எல்லாமே தெரியும், பேக் வரைக்கும் பாடி. இந்த சின்ன மிரர்ல பாத்தீங்கன்னா இதுல நம்ம டோருக்கு பக்கத்துல தெரியும். அது மாதிரி அந்த சைடுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு மேல, அது லெப்ட் சைடு டோர் கிட்ட ஏறனாலும் நமக்கு கரெக்டா துல்லியமா தெரியும். முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு, அது ஃப்ரண்ட்ல ஏறனாலும் நமக்கு தெரியும். வண்டியில கீழே இறங்காமே வண்டி சுத்தி நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி டீசல் டேங்க் 350 லிட்டர். இந்த வண்டியில ஒரு டேங்க் ஃபுல் பண்ணா 600 கிலோமீட்டர் ஓடும் வண்டி. மைலேஜ் RPM 15 வச்சு ஓட்டுனாக்கி 3.6 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். எம்டில லோடுல 2.8 வரைக்கும் கிடைக்கும். அது மாதிரி இந்த வண்டியில இருக்கு சீட்டு மாதிரி கார்ல கூட இருக்காது, அவ்வளவு ஆப்ஷன் இருக்கு இந்த சீட்ல. இந்த லிவர் எழுதிட்டு முன்ன எவ்வளவு தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பின்ன தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லிவர் எப்படி செலுத்தாக்கி சீட்டு பின்ன சாஞ்சுக்கலாம். எல்லா வண்டியிலும் நார்மலா இருக்குது. அதோட மெயின் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தணும்னா நம்ம வெயிட் தந்தாடி சீட்டு குலுங்காம மேலங்களும் ஏறி இறங்கிடும். அதே மாதிரி இந்த ஃபுல் ஏர் சீட்டு, இந்த சுவிட்சை போட்டாக்கி சீட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஏர் தான், மேல ஏறமா ஏறி இறங்கிடும். ஒருவேளை இது வேண்டாம்னா இந்த சுவிட்சை மட்டும் ஆரம்பிட்டோம்னா நார்மலா கீழே இறங்கிடும். அதே மாதிரி இந்த வண்டியில இந்த லாக்கு பாத்துக்கிடுங்க. டிரைவருக்காண்டி அவங்களுக்கு தேவை தந்தாடி மேல கீழே ஏற்றி இறக்கிக்கலாம், மேல தூக்கி கீழே இறக்கிடலாம். டிரைவருக்கு தகுந்தாடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது லிப்ட் ஆக்சில் சுவிட்ச், நம்ம லோடுல போகும்போது இறக்கி விட்டு ஓட்டிக்கலாம். வீல் எக்ஸ்ட்ரா லோடு தாங்கிடும். எம்டில ஆட்டோமேட்டிக்கா மேல இறக்கிடும், டேனிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஏறி இறங்கிடும். அதே மாதிரி கார்ல இருக்க மாதிரி குரூஸ் கண்ட்ரோல் உண்டு. ஹைவேல போகும்போது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோமோ இதுல லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதே ஸ்பீட்ல போகும். 40ல போனா 40ல போகும், 30ல போனா 30ல லாக் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஸ்பீட்ல போகும். அதுக்கு மேல ஸ்பீட் போகாது. நம்ம ஆக்சிலேட்டர் எதுவும் மிதிக்காம அதே ஸ்பீட்ல நார்மலா போய்கிட்டே இருக்கும் வண்டி. அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு பேட்டரி இருந்தா ஸ்டார்ட் ஆகாது, 2 பேட்டரி வேணும். 24 வோல்ட் கரண்ட் இருந்தாக்கி தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 16 டயர்ல இந்த 4 வீல மட்டும் லிப்ட் ஆச்சு தூக்கிடலாம். எம்டில மட்டும் லோடுல இறக்கி ஓட்டிக்கலாம், எம்டில மட்டும் தூக்கி ஓட்டிக்கலாம். டயர் தேய்மானம் நமக்கு மிச்சமாகும். அதே மாதிரி இந்த வண்டியில 4000